ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு ரொம்ப டேஸ்டியாக மீல் மேக்கர் வச்சு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டி போடுங்க. அரைச்சி போடுறதோட தட்டி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, தேவையான அளவு மிளகாய் பொடி, கொஞ்சமாக சிக்கன் குழம்பு பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி மீல் மேக்கரை ஒரு 10 மினிட்ஸாக ஹாட் வாட்டரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணியில் கலக்கி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஃபைனலாக நம்ம மல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.